அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, நமது ஆசிக் தோழர் சேனலில் சில படங்களை நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த படங்கள் எல்லாமே பொழுதுபோக்கு கொண்டது அல்லது ஆபாசங்கள் கொண்டது. இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலும் அந்த படம் பயனே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காது. இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்ல கருத்துக்களையும் நல்ல தெளிவையும் நல்ல முன்னேற்றம் மற்றும் நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிய படத்தை மட்டும்தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது 2021 வெளியாச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி பல லட்சம் மக்களால் பார்க்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியை நாமும் அவசியம் பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட்ரியுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, த 14 பீக் நத்திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி தான். அவசியமாக இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்ல வருது, நமக்கு எந்தளவு ஒரு உந்துகோலாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இது இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த டாக்குமெண்ட்ரி அமையுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த என் தோழர்களே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல வளர்ச்சி அடையணும், ஒரு குறிப்பிட்ட துறையில் மேலுக்கு வரணும், அந்த துறையில் உச்சபட்சமாக உயரத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். அதற்காக கடினமாக உழைப்போம், பல்வேறு அவமானங்களை சந்திப்போம், பல்வேறு இன்னல்கள் கஷ்டங்களை சந்திப்போம், பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவோம். ஆனால் எல்லாம் கடந்து தன்னம்பிக்கையின் அடிப்படையில் உத்வேகத்தின் அடிப்படையில் அந்த இலக்கை நோக்கி அடைவோம். ஆனால் இந்த நபர் ஒரு உயரத்தை போய் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த உயரத்தை அடைந்தனாலேயே இன்றைக்கி உலகத்தில் உயரமான ஒரு இடத்தை போய் அடைஞ்சு உலக சாதனை படைச்சிருக்கிறாரு. அவர் யாரும் தானே கேட்குறீங்க? நேபாள் நாட்டை சார்ந்த நிர்மல் புஜாரா என்று சொல்லக்கூடிய ஒரு குர்கா பின்புலத்திலிருந்து அந்த சேவை செய்யக்கூடிய நிலையிலிருந்து வந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் தான் வரலாறு படைச்சிருக்கிறாரு. 2019 படைச்சிருக்கிறாரு. படைச்சனால 2021 அவருடைய டாக்குமெண்ட்ரி, அவர் செய்த அந்த பயணங்கள் எல்லாமே, சாகச பயணங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டு இன்றைக்கி டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன படம், அது என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உள்ளளவு நமக்கு புல்லரிப்பை ஏற்படுத்துது. ஸோ என்னன்னா 14 பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா உயரமான சிகரங்கள் இருக்குல்ல, இந்த சிகரங்களில் 14 சிகரங்கள் மட்டும்தான் உலகத்தில் ரொம்ப உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 சிகரங்களை அடைய வேண்டும், அதோடைய உச்சியை போய் அடைய வேண்டும் என்று பல நபர்கள் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு காலகட்டங்களில். இறுதியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 17 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது, சில இடத்துல 16 சொல்லப்படுகிறது, ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த 14 சிகரங்களையும் ஒரு நபர் அச்சீவ் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட காலம் என்பது 16. அதற்கு அடுத்து ஒருத்தர் வடகொரிய நாட்டை சார்ந்தவர் வர்றாரு. இவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த 14 சிகரங்களுடைய உச்சிக்கு போய் அச்சீவ் பண்ணுவதற்கு, அந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு பல்வேறு இன்னல்கள் மத்தியில். ஸோ இந்த 2 நபர்களும் பெரிய அளவில் ஆக்சிஜனை பயன்படுத்தலை அப்படிங்கிறது செய்திகளாக பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் களத்தில் இறங்குறாரு 2009 சரியாக நிர்மல் புஜாரா என்று சொல்லக்கூடிய நேபாள் நாட்டை சார்ந்தவர். ஸோ இவர் உலகத்திலேயே அந்த உயரமான 14 சிகரங்களை நான் அடைய போகிறேன், அதுவும் எப்படி ஓராண்டு 2 ஆண்டுகளில் வெறும் 7 மாதங்களில் இந்த இலக்கை நான் அடைய போகிறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா 7 மாதம் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பருவகாலம் இருக்குல்ல, அந்த சீசன், அந்த 7 மாதங்களில் அச்சீவ் பண்ணால் தான் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதற்கு அடுத்த மாதங்கள் எல்லாமே மிகவும் பனி உறைந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த 7 மாதங்கள்லையும் பல்வேறு ஆபத்துகளும் பல்வேறு இன்னல்களும் அவருக்கு நடந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் 2019 மார்ச் 10 இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 14 சிகரங்களில் முதல் சிகரத்தில் ஏற முயற்சி பண்ணுறாரு. அந்த முதல் சிகரத்துடைய பேர் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிகரங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே 14 உயரமான சிகரங்கள் எல்லாமே மேற்கத்திய நாடுகள்லையோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகள்லையோ கிடையாது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருக்குது. நேபாள், சீனா, அப்புறம் இமயமலை. உலகத்திலே உயரமான சிகரம் எதுன்னு உங்களுக்கு தெரியும், எவரெஸ்ட்டு. ஸோ எவரெஸ்ட்டு எல்லாமே, எவரெஸ்ட்டு இந்த 14 சிகரங்கள், எவரெஸ்ட்டு இதுக்குள்ளே தான் வரும், முதல் இடத்துல வரும், மீதம் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கும். ஸோ இதில் இந்த 14 சிகரங்கள் எல்லாமே நேபாள், சீனா மற்றும் இந்த பகுதிகளுக்குள்ளே தான் வருது. நேபாள், சீனா, இந்தியா, இந்த பகுதிகளுக்குள்ளே வருது. ஸோ இதுக்குள்ளே தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த முயற்சி பண்ணுறாரு. இந்த பகுதிகளை நோக்கி வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அனுதினமும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிகரத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும், 14 முடியலையாட்டி ஏதோ ஒரு சிகரத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றளவும் என்ன பண்ணுறாங்க, இந்த சிகரங்களில் ஏறிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2019 மார்ச் 10 இவர் ஏறுறாரு. முதலாவது சிகரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டில் அவர் முயற்சி பண்ணலை. 14 சிகரங்களில் முதல் சிகரமாக அவர் எது முயற்சி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கஞ்சன்ஜங்காய். இது பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் நேபாளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம்.
ஸோ இந்த கஞ்சன்ஜங்காயை நோக்கி இவர் போகிறாரு. இந்த கஞ்சன்ஜங்காயோடைய உயரம் நான் பொதுவாக சொல்லிடுறேன், இந்த 14 சிகரங்கள் இருக்குல்ல, இது எதை வச்சு உயரமான சிகரங்கள் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்தில் பல சிகரங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, இது எல்லாமே கடல் மட்டத்தில் இருந்தால் தான் கணக்கெடுப்பாங்க. ஸோ கடல் மட்டத்திலிருந்து ஊட்டியுடைய சிகரத்துடைய உயரத்துடைய அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2240 உயரம் இருக்கும் மீட்டர். இப்போ 2240 அடி உயரம் இருக்கும் மீட்டர் இருக்கும் அப்படிங்கும்போது அதில் உச்சபட்சமாக தொட்டபுட்டா 2500 வரும், அவ்வளோதான். அப்போ இது வந்து ஊட்டி. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா 2133 உயரம் இருக்கும். ஸோ இந்த அளவு தான் இருக்கும், 2300, 2400, 2500க்குள்ளே தான் இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குது, ரொம்ப சின்னது. ஸோ இதே நீங்கள் மத்திய கிழக்கில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம யோசிப்போம், மத்திய கிழக்கில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அங்கே உயரமான சிகரங்கள் இருக்கும் நமக்கு தோணும். ஆனால் அங்கே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 மீட்டர் தூரம் தான் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மவுண்ட் டமாவண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சிகரம் பார்த்திங்கன்னா 5610. அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜபல் சவுதா என்று சொல்லக்கூடிய அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மீட்டர், இவ்வளோ தான். அப்போ கிட்டத்தட்ட 5000, 6000, 3000, 2000 சொல்லிட்டு குறுகிய அளவில் இருக்குது. இப்போ உலகத்திலே அதிகமான உயரம் இருக்கக்கூடிய சிகரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8848 மீட்டர் உயரம் இருக்குது. இது சீனாவுக்கும் நேபாளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உயரமான உலகத்திலே பிரம்மாண்டமான சிகரமாக இருக்குது. ஸோ இந்த சிகரம் வந்து இருக்கிறதுல உயரமான சிகரம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த 14 சிகரங்களும் கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும், 8500, 8600, 8400 சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உலகத்திலே 8000 மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உயரம் இருக்கக்கூடிய சிகரங்களை மட்டும்தான் டாப் 14 அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்திருக்கிறாங்க. அந்த 14 சிகரத்தை தான் இந்த நிர்மல் புஜாரா அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவர் முதலாக ஏறின அந்த சிகரம் பேர் நான் சொன்ன மாதிரி கஞ்சன்ஜங்காய். இது மிகவும் டேஞ்சரஸான ஒரு சிகரம். இந்த சிகரத்தில் தான் முதல் பயணத்தை கொண்டு போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடம் பெறுகிறது. உலகத்திலே உயரமான சிகரங்களில் கஞ்சன்ஜாய் 3வது இடத்தை பிடிக்குது. அதுக்கடுத்து அவர் அடுத்தடுத்த சிகரங்களை ஏறுறாரு. இதில் நிர்மல் புஜாராவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தின சிகரங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்காய் அவர் முதல் ஏறின சிகரம். இது தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடத்தை பிடிக்குது. அதற்கு அடுத்து இவருக்கு ஆபத்துக்குள்ளான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நங்க பர்வதம். இதுவும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நங்க பர்வதத்தில் இவர் ஏறிட்டு கீழே இறங்கிடுறாரு. அங்கே ஆல்ரெடி மேலே ட்ரெக்கிங் போயிட்டு இருந்த ஒரு நபருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்குது. இவர் உடனடியாக அங்கே போய் அவரை மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட்லேயும் வந்து இந்த நிர்மல் புஜாரா செயல்பட்டுருக்கிறாரு. இப்போ இவருடைய பயணம் பார்த்திங்கன்னா வெறும் 7 மாதத்தில், வெறும் 7 மாதங்களில் எப்படி 7 வருடங்கள் செய்த அந்த சாகசத்தை வெறும் 7 மாதத்தில் இந்த 14 சிகரங்களையும் இவர் அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7500 அந்த மீட்டர் வரைக்கும் அந்த உயரம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா பெரிய அளவில் ஆக்சிஜன் பயன்படுத்தலை, அதற்கு மேலே ஆக்சிஜன் பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி ஒரு சிங்கிளாக போல இவர் கூட ஒரு 10 பயணிகள் ஒரு குழுவாக தான் பயணித்து மேலே நோக்கி போயிருக்கிறாரு. ஸோ இவர் போன அந்த பயணங்கள் எல்லாமே வீடியோ கிளிப்பை எடுத்திருக்கிறாரு, லைவாக அந்த இடத்துல எடுத்திருக்கிறாரு. எடுத்ததை வந்து டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துருக்கிறாரு. அதில் அவங்க குடும்பத்தார் வர்றாங்க, பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக, ரொம்ப மோட்டிவேஷனலாக நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி, நம்ம உத்வேகப்படுத்துகிற மாதிரி இந்த 14 பீக் நத்திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி பேர் வச்சிருக்கிறாரு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது கூட 14 பீக் நத்திங் இஸ் பாசிபிள் தான் அந்த ப்ராஜெக்டோடைய பேர் வச்சுருந்தார். ஏன்னா இது வெறும் 7 மாதத்தில் இது சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், பாசிபிள்னு வச்சு அந்த ப்ராஜெக்டை அந்த 7 சிகரங்களை அடைஞ்சு வந்து இவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கி காணப்படுறாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த 14 பீக் என்று சொல்லக்கூடிய இந்த படத்தை வந்து நீங்களும் பாருங்கள், உங்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் காட்டுங்க. ஏன்னா இது வந்து ஒரு முன்னுதாரண படம். உங்களால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து உடஞ்சி போனாலும் சரி, நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். மனிதனால் ஆக முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இறைவனுடைய துணை இல்லாமல், அப்படிங்கிறத நமது பார்வையாக இருக்குது. நான் ஒன்றை சாதிச்சிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய முயற்சி கிடையாது, நான் முயற்சி மட்டும்தான் பண்ணினேன், அதற்காக ஆர்வப்பட்டேன், அதன் மீது ஆசைப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு இறைவனுடைய நாட்டம் இருந்தனால தான் இது கிடைச்சிச்சு அப்படிங்கிறது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த 14 பீக்கை பற்றி இங்கே நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீக். K2ன்னு ஒரு பீக் இருக்குது, அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த K2 பீக்கும் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு கொண்டு போகக்கூடிய நிலையை கூட இந்த நபருக்கு நிர்மல் புஜாராவுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த 14 பீக்கில் பார்த்தீங்கன்னா முதலிடம் உங்களுக்கு எப்பயும் தெரியும், உயரமான சிகரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட். 2வது K2 அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கஞ்சன்ஜங்காய். 4வது லோட்ஸோ. 5வது பார்த்தீங்கன்னா மக்காலு. 6வது சோவோயு. அதுக்கப்புறம் தௌலகிரி. அப்புறம் மனசுலு. அதுக்கப்புறம் நங்க பர்வதம், அன்னபூர்ணா. அப்புறம் வந்து கஷர்பிரம் 1, கஷர்பிரம் 2 அப்படின்வாங்க. அப்புறம் பிராட் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது பீக் தான் சீதா பிங்மா என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த 14 பீக்கை தான் வந்து
நிர்மல் புஜாரா அடைஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்குல்ல. ஏன்னா இந்த சிகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடைவது என்பது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஏன்னா 14 சிகரங்களும் பெரும்பான்மையாக பனிப்பாறைகளால் ஆனது. அப்படியே பனி போர்த்தி இருக்கும், பயங்கரமாக மைனஸை நோக்கி அந்த குளிருடைய அளவு என்பது அதிகமாக போயிட்டே இருக்கும். இங்கே மேலே போக போக உங்களுக்கு மிகப்பெரிய மூச்சு பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கொடைக்கானல் ஊட்டிக்கு போகிறோம்ல, அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்லாப் பகுதி, ஒரு மேடான பகுதியை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏறுறீங்கன்னு வைங்களே, எவ்வளோ நேரம் உங்களால் ஏற முடியும்? கொஞ்சம் நேரம் ஏறும், அதுக்கப்புறம் மூச்சு வாங்கும். அப்போ இது போன்ற உயரமான சிகரங்கள், இன்றைக்கி நான் சொன்னது ஊட்டி, நான் சொன்ன பார்த்தீங்களா 2240 மீட்டர் தான். நான் சொல்வது 8000 மீட்டருக்கு அதிகமான சிகரங்களை இன்றைக்கி நிர்மல் புஜாரா அச்சீவ் பண்ணி தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த சாதனை யாராவது ப்ரோக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு சாதனை படைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் ஒருத்தன் படைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் மீண்டும் அதற்கு ஈக்குவல் பண்ணுவாங்க தவிர அதை பீட் பண்ணி போகிறது கொஞ்சம் சிரமம். அதை ஈக்குவல் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் முன்னுதாரணமாக காட்டிட்டார். அதனால் இன்னும் வரக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம், அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை பீட் பண்ணுறது என்பது மிகப்பெரிய சிரமம். ஏன், ஒரு நபர் 17 வருஷம் எடுத்திருக்காரு, ஒருத்தர் 7 வருஷம் எடுத்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெறும் 7 மாதங்களில் இந்த 14 சிகரங்களை இந்த நிர்மல் புஜாரா ஒரு வறுமையின் பின்புலத்திலிருந்து இந்த ஒரு குர்காண்ட ஒரு உன்னதமான பணி, அந்த பணியிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக உள்ளே இந்த சாதனையை படைச்சி காட்டியிருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய சாகசமாக இருக்கும். நிச்சயமாக அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. ஏன்னா அந்த டாப்பில் போய் நம்ம லைஃப்பில் நம்ம அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. இது கிராஃபிக்கோ இல்லை இந்த படமாவோ இயக்கப்பட்டது இல்லை, டாக்குமெண்ட்ரி. அப்படின்னா என்ன, நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் எப்படி லைவாக ஷூட் பண்ணி சில விஷயங்களை போடுறோம், மக்கள் மத்தியில் பேசுகிறோம். அதுபோல் யாருமே செல்ல முடியாத உயரங்களுக்கு சென்று அந்த வியூ பாயிண்ட்லேருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, டாக்குமெண்ட்ரியாக இந்த உலகத்திற்கு நிர்மல் புஜாரா கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவருக்கு பல்வேறு விருதுகள் கிடச்சிருக்கு, பாராட்டுகள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த படம் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு உத்வேகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களில் என்ன பண்ணுறோம், கிவ் அப் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோம், விட்டுறோம். நம்ம கிவ் அப் மேலே கொண்டு போகாமல் அதை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுறோம். ஒரு யூடியூப் ரன் பண்ணுறவனே எடுத்துக்கங்களேன், எடுக்கிறான், ஆரம்பத்திலே அவனுக்கு எல்லாமே வரணும்னு நினைப்பான். ஆனால் அதற்கு வெயிட் பண்ணணும், நல்ல விஷயங்களை போடணும், மக்கள் அதை பார்க்கணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இது சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுமையாக இருப்பான், அதுக்கப்புறம் போடா வேலையை பார்த்துட்டு போகலான்னு வந்துடுவான். அப்போ ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணும்னா அந்த இலக்குக்கு நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடணும், முழு முயற்சி பண்ணணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது வெறும் உலக விஷயங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, மறுமைக்காகவும் தான். மறுமையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் சில விஷயங்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இறைவனுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். பல விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்தால் மட்டுமே, சாக்ரிஃபைஸ் செஞ்சால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களது உயர்ந்த இலக்காக இருக்கக்கூடிய மறுமையில் வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிற ஒரு பாடம் கூட இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நம்ம முன்னுதாரணமாக எடுத்து நம்ம வாழ்க்கையை நிலைமையிலும் கொண்டு போகலாம். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.